இது ஒரு 31 வயதான ஆண். மூச்சு விடுற கஷ்டம் தான் ஃபர்ஸ்ட் அவர் நோட்டீஸ் பண்ணாரு. அவர் நார்மலாக செய்கிற ஆக்டிவிட்டீஸ், தினசரி செய்கிற வேலைகள் அவரால் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் அவர் யோசிச்சாரு ஏதாச்சும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு எங்ககிட்ட வந்தாங்க. அப்போது டாக்டர் ஷில்பா, அவங்க தான் எங்களோட ஹார்ட் ஃபெயிலியர் கார்டியாலஜிஸ்ட். அவங்க பார்த்துட்டு எக்கோலாம் பண்ணிட்டு அப்போ தான் தெரிய வந்தது அவருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குன்ட்டு. ஸோ இம்மிடியட்டாக நாங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக மெடிசன்ஸ் மாத்திரை மட்டும் கொடுத்து இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலான்னு முதல்ல யோசித்தோம். பட் அவர் 3 மாதம் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியல. 3 மாதத்துக்கு பிறகு அவர் திரும்பியும் அதே சிம்டம்ஸ், இன்ஃபேக்ட் அதோட மோசமாக அவரோட சிம்டம்ஸ் போயிட்டு இருந்தது. 3 மாதம் கழித்து அவருக்கு ஃபாலோ அப் கால் தான் பண்ணோம். ஒரு கால் பண்ணிட்டு கேட்கும்போது தான் தெரிஞ்சது அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாருன்ட்டு. அட்மிஷன் மட்டும் இல்லை, அவருக்கு வந்து இன்டுபேஷன், வாயில் டியூப் போட்டு மெஷின் சப்போர்ட்டில் லங்கும் ஹார்ட்டும் சப்போர்ட் பண்ணுற மெஷினில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பேசினோன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட பேசிட்டு ஓரளவுக்கு சரியானதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தார். சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமே திரும்பி அந்த சப்போர்ட் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் தேவைப்பட சப்போர்ட் இருந்தது. ஒரு 1 or 2 days அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த சப்போர்ட் கம்மி பண்ணிவிட்டு அதை எடுத்தாச்சு. தென் நாங்கள் டீமாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் வி டிசைடட், அப்புறம் யோசித்தோம், சரி ஓகே ஃபைன், நம்ம வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. தென் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வார்டில் இருக்கும்போது அவருக்கு வந்து ஹார்ட் ரிதம் அப்நார்மாலிட்டிஸ் வந்தது. ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் வேகமாக ஹார்ட் வந்து ரொம்ப வேகமாக துடிச்சு பிளட் ப்ரெஷர்லாம் கம்மியாகி அவர் வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஆச்சு நைட்டில். இத்தனைக்கும் அவரோட பர்த்டே நைட் அன்னைக்கு ஆச்சு. அப்போ சிம்ஸ் மருத்துவமனையில் இருந்த டாக்டர்ஸ், எமர்ஜென்சி டாக்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அவரை வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணோம். அப்போ அங்கே வந்து கொஞ்ச நாள் ஒரு 3 நாள் இருந்தார், ஸ்டெபிலைஸ் பண்ணோம். ஸ்டெபிலைஸ் பண்ண உடனே நாங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எவாலுவேஷன் முடிச்சுட்டு இவர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எலிஜிபிள்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து லிஸ்ட் பண்ணோம், டிரான்ஸ்டானில் லிஸ்ட் பண்ணோம். அண்ட் ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்தோம், அவர் நல்லா ஸ்டேபிளாக இருந்தார். வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. சரி டிஸ்சார்ஜ் பண்ணலாம், லிஸ்ட் பண்ணியாச்சு, டோனர்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இட் வாஸ் பார்டர் லைன், ரொம்ப டிஸ்சார்ஜ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னா அதுக்கு முந்தின நாள் அவருக்கு வந்து 3 டோனர்ஸ் வந்தாங்க. ஸோ முதல் 2 கொஞ்சம் எங்களுக்கு அவருக்கு ஏத்தாப்புல ஹார்ட் கிடையாது. ஸோ அது முதல் 2 நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கலந்து முடிவு பண்ணிட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு சரி டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு தான் முடிவு பண்ணிட்டு இருந்தோம். பட் கடைசியாக வந்து ஒரு ஆஃபர் ஆல்மோஸ்ட் லைக் 11 o'clock கிட்ட தான் ஆஃபர் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்க்கணும் டோனரை அப்படின்னு. ஸோ லைக் எமர்ஜென்சியாக நாங்கள் ஓகே பண்ணிவிட்டு தென் டோனர் சைட் போனோம், ஹார்ட்டை பார்த்தோம், நல்லா இருந்தது. ஸோ தென் நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா சரி ஓகே வில் கோ ஹெட் வித் த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா டீமுமே அலாட் பண்ணோம். லைக் ஐசியூ டீம், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் நர்சஸ், டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அனஸ்தீஷியா டீம், அதுக்கப்புறம் பர்ஃபியூஷனிஸ்ட். அவங்க தான் வந்து இந்த ஹார்ட் லங் மிஷினில் அந்த பேஷண்ட்டை சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலும் அவங்களும் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே அலர்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து நைட்டோட நைட் எல்லாருமே கூப்பிட்டு ஸோ இந்த மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது, எவ்ரிஒன் ஹேஸ், இது எல்லாருமே அவைலபிளாக இருக்கணும், வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இமீடியட்டாக வந்தாங்க. நாங்கள் டோனர் சைட் போனோம், அசஸ் பண்ணோம், ஹார்ட் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ரொசீஜர். ஹார்ட்டை எடுத்துகிட்டு ஒரு ½ an hour இங்கே வந்தாச்சு. வந்தபோது இங்கே ரெசிபியன்ட் ரெடியாக இருந்தது. வி வர் ஏபிள் டு சீக்கிரமாகவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ இல்லை. ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் 2 days கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது. பட் ரெஸ்ட் ஆஃப் த கோர்ஸ் வாஸ்
கொஞ்சம் ஸ்மூத்தாக தான், நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. அந்த 15வது நாள் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பயோப்சி எடுத்தோம், ரிஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அந்த ரிஜெக்ஷன் எதுவுமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ 1 மாதம் ஆச்சு, நல்லா இருக்காரு, இஸ் டூயிங் குட்.